ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மீல் வித் சவ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஒரு சிம்பிளான வெஜ் கோலாப்பூரி அண்ட் ரோட்டி. இந்த காம்போ ரொம்ப ஈஸி அண்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேஸ்ட் தேவை. அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் அது கூட சினமன் ஸ்டிக்ஸ், ஒரு 4-5 கிராம்பு, 3 இலை, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கார்டமன் பெருசாக இருக்கும், அது பிளாக் கலரில், அது ஒன்று போதும். தென் ஒரு 6 to 7 கேஷ்யூ நட்ஸ், அதை தண்ணியில் சும்மா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு, அது கூட ஒரு 7-8 ட்ரை ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி அண்ட் 2 டொமேட்டோ, 2 தக்காளி. நான் ஒன்று பெரிய தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன் இதுக்கு, இந்த பேஸ்ட்டுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த இதுவை நல்லா ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் அந்த பட்டை, கிராம்பு, அந்த பிளாக் கார்டமம் அண்ட் இலை, அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட அந்த 6-7 காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு கலர் மாறாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கலர் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள், இல்லை லோ ஹீட்டில் கூட வச்சு பண்ணலாம். அண்ட் இது கூட நம்ம அந்த கேஷ்யூ நட் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் 6 to 7 கேஷ்யூ நட்ஸையும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சும்மா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பிகாஸ் எனிவே திருப்பியும் நம்ம இந்த பேஸ்ட்டை வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து இதுவாக குக் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் அது தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அந்த இதுவை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பேனில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சும்மா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் நான் பட்டாணி, பீன்ஸ், கேரட் அண்ட் காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேப்சிகம் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நான் இப்போ ஏன் சேர்க்கல அப்படின்னா, கேப்சிகம் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை குக் பண்ணிவிட்டு சும்மா ஹாஃபாக குக் ஆனால் போதும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இது கூட நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணி இதையும் குக் பண்ணிட்டு, இதை செப்பரேட்டாக ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுருங்க தனியாக. செப்பரேட்டாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி அதை குக் பண்ணிடாதீங்க. வெஜிடபிள்ஸ் ஹாஃப் குக் ஆனால் போதும் இந்த சமயத்தில். இதே வெஜிடபிள்ஸ் தான் போடணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அண்ட் திருப்பியும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, அதில் ஒரு 2 to 3 ட்ரை ரெட் சில்லி நான் கட் பண்ணி சும்மா போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயிலில். அண்ட் இது கூட நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சாப் பண்ணியிருக்கேன், சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிடுங்க.
அண்ட் அதையும் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் அதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தென் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், அதாவது cumin பவுடர், தென் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மசாலாஸோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். மசாலாஸ் எல்லாத்தையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அந்த முன்னாடி அந்த மிக்சியில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த ஆனியன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட்டோடு வந்து ஆனியன் எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் இப்போ எதுவும் ஊற்ற வேண்டாம். வெறும் இந்த பேஸ்ட்டை வச்சு வந்து ஆனியனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா வந்து இந்த பேஸ்ட்டும் நல்லா இந்த சமயத்தில் நல்லா குக் ஆகணும். இந்த பேஸ்ட்டும் ஆனியனோட சேர்ந்து அண்ட் அந்த பேஸ்ட் அரைக்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா பேஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து ஆனியனோட சேர்த்துட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை. இந்த டிஷ் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. அண்ட் ஹெல்த்தியும் கூட. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி, பிகாஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா வந்து ஆனியனோட பிளெண்ட் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஹாஃப் குக்டு வெஜிடபிள்ஸ் பாதியாக குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பேஸ்ட்டோடு. இந்த வெஜிடபிள்ஸையும் அந்த பேஸ்ட்டையும் வந்து நல்லா வந்து சேர்த்து விட்டுடுங்க.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி அதை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அண்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு இந்த வெஜிடபிள்ஸை நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா வேகணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போது. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா பாயில் ஆகணும். ஸோ இந்த கிரேவியும் வந்து கேஷ்யூ நட் போடுறதுனால கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா திக் ஆகிடும். பாயில் ஆகும்போது நல்லா திக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு கிரேவி. நான் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாயில் பண்ணேன். கிரேவி வந்து நல்லா திக்காகி வெஜ் கொலாபூரி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டியும் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இந்த மாவு வந்து ஆயில் மேலே மட்டும் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து விட்டுட்டேன். க்ளோஸ் பண்ணி கிளாத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பால்ஸாக உருட்டி அதில் வந்து ரொட்டி செஞ்சுட்டேன். ஸோ அந்த ரொட்டிக்கும் அந்த வெஜ் கொலாபூரி வந்து காம்போ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியும் கூட, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வெஜ் கோலாப்பூரி கூட நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசா அண்ட் ஈவன் ஜீரா ரைஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.